வணக்கம். அக்னி பரீட்சை நிகழ்ச்சியின் மூலம் மீண்டும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி. இன்றைய நமது விருந்தினர் தமிழ்நாடு தௌஹீத் ஜமாத் அமைப்பின் தலைவர் திரு பி ஜெயினுலாபுதீன் அவர்கள். வணக்கம். சார். உலகம் முழுவதும் கண்டனத்துக்கு உள்ளாகி இருக்கக்கூடிய ஒரு செயல், பாரிஸ்ல சார்லி அப்படின்ற ஒரு பத்திரிகையினுடைய கார்ட்டூன் கேலிச்சித்திர பத்திரிகையினுடைய அலுவலகத்தில் நடத்தப்பட்ட தாக்குதல். 12 பேர் இறந்திருக்கிறார்கள். 3 கார்ட்டூனிஸ்ட், ஒரு ஆசிரியர், 2 காவலர்கள். இது முகமது நபி அவர்களை கேலி சித்திரம் வரைந்தார்கள் அப்படின்ற ஒன்றுக்காக அவர்கள் மீது இந்த தாக்குதல் நடத்தப்பட்டிருக்கிறது. இது 40 வருடத்துல இல்லாத மிக மோசமான பயங்கரவாத செயல் பிரான்ஸ்ல அப்படின்னு சொல்லப்படுது. தன்னை கேலி சித்திரம் வரைந்துட்டாங்க அப்படின்றதுக்காக இப்படி ஒரு செயலை முகமது நபி ஏற்பாரா? நிச்சயமாக முகமது நபி ஏற்க மாட்டார்கள். எங்களுடைய இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் கருத்துக்கு கருத்தால தான் பதில் சொல்லணும். ஆயுதத்தால் பதில் சொல்வது அரசாங்கத்திற்கு மட்டும்தான் அந்த உரிமை வழங்கப்பட்டிருக்கிறது, நியாயமா இருக்க வேண்டும். அப்ப கேலி சித்திரம் வரைவது கண்டிக்கத்தக்கதாக இருந்தாலும் அதற்காக நாங்கள் ஆயுதம் தூக்குவோம், அதுக்கு வன்முறையில் இறங்குவோம் என்று இறங்குவார்களே, ஆனால் அதை குர்ஆனும் அனுமதிக்கல, எங்க நபிகள் நாயகமும் அதை அனுமதிக்கல. இது கண்டிக்கத்தக்க ஒரு செயல், இது ஒரு காட்டுமிராண்டித்தனமான செயல் என்றுதான் இஸ்லாம் சொல்கிறது. உங்களை போன்ற மார்க்க அறிஞர்கள் இதை இஸ்லாம் அனுமதிக்கவில்லை அப்படின்னு சொன்னாலும் கூட இது போன்ற தாக்குதல்கள் மதத்தின் பெயரால் நடக்கிறது. மதத்துக்காக அல்லாவின் பெயரால் அன்றைக்கு தாக்குதல் நடத்தியவர்கள் கூட அல்லாஹு அக்பர் என்று சொன்னார்கள் அப்படின்னு வருது. இது ஏதோ ஒரு வகையில மதம் இதை அனுமதிக்குதுன்னு தீவிரவாதிகள் நினைக்கிறாங்கன்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது தீவிரவாத செயலில் ஈடுபடுற யாரா இருந்தாலும், எந்த மதத்துக்காரங்களா இருந்தாலும் அந்த மதத்தை சொல்லிதான் செய்வாங்க. அப்பதான் அதுக்குன்னு அவங்களுக்கு ஒரு சப்போர்ட், அவங்க நிலைநிறுத்துவதற்கு ஒரு ஆதரவு கிடைக்கும் நினைக்கிறாங்க. மதம் இல்லாம செஞ்சு அவங்க ரவுடிங்கிற ஒரு கலர்ல வந்துருவாங்க. அப்ப இந்த மாதிரியான ஒரு காரியத்தை செய்யக்கூடியவங்க எதுக்கு செய்யறோங்கிற அல்லாஹ் அக்பர்னு சொன்னா தான் நாங்க இஸ்லாத்தின் பெயரால் செய்கிறோம்னு காட்ட முடியும். அல்லாஹ் அக்பர் என்று சொல்லிக் கொண்டு அதை செஞ்சதுனால இஸ்லாம் அதை அனுமதிக்க ஆயிராது. அறிவுபூர்வமா சிந்தித்து பார்த்தோமே, ஆனால் ஒவ்வொரு தீய செயல் செய்யக்கூடியவனும் அது ஒரு நல்ல கலர் இஸ்லாம்ங்கிற கலர்ல செஞ்சோம்னா நமக்கு ஒரு சமூகத்துல மரியாதை கிடைக்கும்னு அவன் நினைக்கிறான். ஆனா கிடைக்காது. எங்க சமுதாயம் அங்கீகரிக்கவும் இல்லை. ஒட்டுமொத்த பிரான்ஸ் மக்களும் இதுக்கு எதிராக கடுமையான ஒரு எதிர்ப்பு குரலை எழுப்பியிருக்கிறாங்க, கூடி போராட்டமும் நடத்தியிருக்கிறாங்க. பெஷாவர்ல குழந்தைகளை கொல்றாங்க. 140 இளம் பிஞ்சு குழந்தைகள் மத வன்முறையில தீவிரவாதிகளால கொல்லப்படுறாங்க. இங்க பாரிஸ்ல இதே பயங்கரவாதிகளால பத்திரிகையாளர்கள் கொல்லப்படுறாங்க. இஸ்லாம் அப்படின்ற ஒன்று, நீங்க அமைதி மார்க்கம், சாந்தமான மார்க்கம் அப்படின்னு உங்களை போன்ற மதகுருமார்கள் சொன்னாலும் கூட, பிரச்சாரகர்கள் சொன்னாலும் கூட, இந்த கொடுமையான தாக்குதல்கள்ன்றது இஸ்லாம் ஒரு சகிப்புத்தன்மையற்ற மதம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு விமர்சனத்திற்கு இந்த தாக்குதல்கள் வலு சேர்க்கின்றன சொல்லலாமா? கண்டிப்பா சேர்க்கும். இந்த மாதிரியான செயல்கள் இஸ்லாத்திற்கும் முஸ்லிம்களுக்கும் தான் இவங்க ஆபத்தை உண்டாகி கொண்டிருக்கிறார்கள். 2 நாடுகளுக்கு மத்தியில் யுத்தம் நடந்தால் கூட அதில் கூட குழந்தைகளை, சிறுவர்களை கொல்லக்கூடாது இஸ்லாத்துல சொல்லி இருக்கும் போது இவங்க ஆயுதம் தாங்கி முதல் குற்றம் செய்யறாங்க. அதுல சிறுவர்களை கொலை செய்து 2வது குற்றம் செய்யறாங்க. அப்ப இந்த மாதிரி செய்யும் போது உலக அளவுல அந்த கருத்து உருவாகும். அது முஸ்லிம்கள் ஒட்டுமொத்தமாக இவங்களுக்கு எதிராக களமிறங்கி இவர்களை ஒழிப்பதற்கு முஸ்லிம்களை தீவிரமாக ஈடுபட்டால் மட்டும்தான் இதை மாற்ற முடியும். இந்த கருத்து சொல்வதனால மாறாது. ஆனா கண்டிப்பா நீங்க சொல்லக்கூடிய விளைவு ஏற்படுகிறது. எந்த தீவிரவாத தாக்குதல் நடந்தாலும் நாங்கள் ஏற்கவில்லை, இது மனித குலத்துக்கு எதிரானது, கண்டனத்துக்குரியதுன்னு கண்டிச்சு அறிக்கை விடுறீங்க. அந்த கண்டனம் என்பது ஒரு சம்பிரதாயமா சுருங்கிடுதா? இல்ல, சம்பிரதாயமாக கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கருதப்பட்டது. ஆனால் இப்ப நான் களத்தில் இறங்கி பேரணி நடத்துறோம், ஊர்வலம் நடத்துறோம், இதுக்கு எதிராக கூட்டங்கள் நடத்துறோம், மக்கள் சக்தியை திரட்டுறோம். 1 மாச காலம் தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரம் என்று சொல்லி அதனுடைய கடுமையான முறையில் நாங்கள் சம்பிரதாயத்துக்கு செய்ய மாட்டாங்க. உலகம் முழுவதும் முஸ்லிம்களுக்கு ஒரு அவப்பெயர் அல்லது இஸ்லாம் அப்படின்ற மதத்துக்கு ஒரு அவப்பெயர் வருதுன்னா, அல்லது ஒரு நெருக்கடி சவால் வருதுன்னா, அது முஸ்லிம் அல்லாதவர்களிருந்து வருதுன்னு சொல்றதா, அல்லது முஸ்லிம்கள்ல இருக்கிற சில தீவிர போக்காளர்கள் இருந்து வருதுன்னு சொல்றதா? 2ல இருந்து வந்தாலும் இது கொஞ்சம் அதிகமாக இருக்கிறது. முஸ்லிம்கள் செய்யக்கூடிய இது மாதிரியான செயல்கள்னால இஸ்லாம் ஒரு நல்ல மார்க்கம் விளங்கி வரக்கூடியவங்க, குர்ஆனை படித்து விட்டு இஸ்லாத்தை நேசிக்கிறவங்க, நபிகள் நாயகம் வரலாற்றை படித்து விட்டு ஒரு நல்ல ஒரு சமாதானத்தை போதித்த ஒரு தலைவர் என்று மதித்தவங்க எல்லாம் அதே இஸ்லாத்தின் பெயரால் இவங்க இந்த மாதிரி காரியத்தை செய்யும் பொழுது வெறுக்கத்தக்க ஒரு நிலையை உண்டாக்கிடுறாங்க. அப்ப இதுதான் பெரிய பின்னடைவாக நாங்கள் கருதுறோம். இஸ்லாத்தையே ஒரு வெறுக்கத்தக்க ஒரு மார்க்கம் நினைப்பதை விட ஒரு பின்னடைவு இருக்க முடியாது.
ஆனா இந்த பெஷாவர் விஷயம் எதுவா இருந்தாலும் நடந்த அன்றைக்கே தாலிபான்களை கண்டிக்கிறோம் நாங்க மட்டும்தான் போஸ்டர் போட்டோம். ஆனால் கண்டிப்பு போய் சேருவதை விட இவங்களுடைய செயல் போய் வேகமாக மக்கள்கிட்ட பதிவாயிடுது. ஆனா உங்க கண்டனங்கள்லாம் நீங்க பொதுவா எந்த தீவிரவாத தாக்குதல் நடந்தாலும் நாங்கள் ஏற்கவில்லை, இது மனித குலத்துக்கு எதிரானது, கண்டனத்துக்குரியதுன்னு கண்டிச்சு அறிக்கை விடுறீங்க. அந்த கண்டனம் என்பது ஒரு சம்பிரதாயமா சுருங்கிடுதா? இல்ல, சம்பிரதாயமாக கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி இப்படி கருதப்பட்டது. ஆனால் இப்ப நான் வந்து களத்தில் இறங்கி பேரணி நடத்துறோம், ஊர்வலம் நடத்துறோம், இதுக்கு எதிராக கூட்டங்கள் நடத்துறோம், மக்கள் சக்தியை திரட்டுறோம். ஒரு மாச காலம் தீவிரவாத எதிர்ப்பு பிரச்சாரம் என்று சொல்லி அதனுடைய கடுமையான முறையில் நாங்கள் சம்பிரதாயத்துக்கு செய்யறோம், செய்ய மாட்டாங்க. உலகம் முழுவதும் நடக்கணும். தீவிரவாதத்துக்கு எதிராக முஸ்லிம்கள் வந்து திரண்டு போராட்டம் நடத்தணும், அவங்களை கண்டிப்பதில் மற்றவங்களோட நாங்க முன்னிலையில் இருந்தோமே ஆனால் தான் இவங்களுக்கு நமக்கு சம்பந்தம் இல்லைன்னு காட்ட முடியும். ஜமாத்தே இஸ்லாமே அது கண்டிச்சு அறிக்கை விடுறப்ப பாரிஸ்ல நடந்த தாக்குதல் கண்டனத்துக்குரியது, அதே வேளையில கேலி சித்திரம் அறிந்ததும் கண்டனத்துக்குரியதுன்னு இரண்டையும் சமமா கண்டிக்கிற ஒரு போக்கும் இருக்கு. இத வந்து தீவிரவாதிகள் அல்லது பயங்கரவாதிகள் தங்களுக்கு சாதகமா பயன்படுத்திக்கிறாங்கன்னு சொல்லலாமா? அவங்க சாதகமா பயன்படுத்துறாங்களோ இல்லையோ, நம்ம அவங்களை ஆதரிக்கிறோங்கிற கருத்து இதனால உண்டாகும். ஒரு பெரிய தவறும் ஒரு சின்ன தவறும் நடக்கக்கூடிய நேரத்தில் பெருசுதான் கண்டிக்கணும். இதையும் கண்டிக்கிறோம் அதையும் கண்டிக்கிறோம் என்று சொன்னோமே ஆனால் இதை மறைமுகமா நம்ம ஆதரிக்கிறோமோ என்கிற ஒரு மெசேஜ் மக்களுக்கு போய்விடும். அது கண்டிக்கத்தக்கதுதான். அதை வந்து இன்னொரு நேரத்தில் கண்டிக்கலாம். ஒரே நேரத்தில் பெரிய ஒரு 12 கொலை நடந்திருக்கும் பொழுது இதுவும் தவறு அதுவும் தவறு என்று சொன்னால் அப்ப சமமா பாக்குறாங்க இவங்க, அல்லது அந்த முட்டு கொடுப்பதற்காக இதை சொல்றாங்க என்ற கருத்து வரும். அந்த மாதிரி சொல்லக்கூடாதுன்னு நாங்க எங்களுடைய உணர்வு வார இதெல்லாம் எழுதியே இருக்கிறோம். எழுத்தாளர்கள் சல்மான் ருஷ்டி ஃபாத்வா கொடுத்தீங்க, தஸ்லிமா நஸ்ரீன் இஸ்லாத்தை கொச்சைப்படுத்தினார் சொல்லி அவருக்கு ஃபாத்வா கொடுத்து மதத்தை விட்டு நீக்கி வைக்கிறீங்க. ஆனா பயங்கரவாதிகள் வரும்போது கண்டனம் அப்படின்ற ஒரு சொல்லோட சுருங்கி போயிடுது. ஏன் அவங்கள மதத்திலிருந்து நீக்கி வைக்கிற முயற்சிக்கு மத குருமார்கள் போறதில்லை? அதாவது மதத்தை விட்டு நீக்கிறது இஸ்லாத்துல இல்ல. சல்மான் ருஷ்டி அவங்களுக்கு எதிராக கொடுத்தது கூட மத நீக்க பத்துவா கொடுக்கல, அவங்கள வந்து கொலை செய்யணுங்கிற ஒரு பத்துவா தான் கொடுத்தாங்க. ஈரான்ல இருந்து கொடுக்கப்பட்டது கூட அவரை கொல்லணும் என்கிற ஒரு பத்துவா கொடுத்தாங்க. அவரை தஸ்லிமாவை நாட்டை விட்டு வெளியேற்றணும் என்கிற ஒரு பத்துவா தான் கொடுத்தாங்களே தவிர இஸ்லாத்தை விட்டு வெளியேற்றிட்டாங்க அந்த பத்துவா கொடுக்கல. கொலை பத்துவாவும் நாடு கடத்துற பத்துவாவும் தான் கொடுத்தாங்க. அதே மாதிரி வந்து இந்த தீவிரவாதிகளுக்கு எதிராக அவ்வளவு கடுமையான பத்துவா ஏன் இவங்களுக்கு தர்றதில்லை, பயங்கரவாதிகளுக்கு இவங்களுக்கு தர்றதில்லைன்னு கேக்குறீங்க? அதாவது இந்த பத்துவா யார் கொடுக்கறாங்களோ அவங்க வந்து இது வந்து மறைமுகமா அதுல உள்ளவங்களா இந்த பத்துவா இவங்க தான் கொடுத்திருக்காங்க. சொல்ல போனால் இந்த சல்மான் ருஷ்டி ஒரு கருத்தை சொன்னார்னு சொன்னா அந்த கருத்து தவறு என்று நாங்க நூல் போட்டோம். அவரு சாத்தானிய வசனங்கள் போட்டாரு. நாங்கள் வேதம் ஓதும் சாத்தான்கள் ஒரு நூல் போட்டு அவர் என்னென்ன வாதம் வைக்கிறார் அவ்வளவு பொய் என்று சொல்லி, அதாவது குர்ஆன் வந்து சாத்தானுடைய சொல்லுங்கிறது அந்த புஸ்தகத்தினுடைய அர்த்தம், நீ தப்ப விளங்கிட்டு சொல்ற, அப்படி குர்ஆன்ல இல்ல, அப்படி ப்ராஃபட் சொல்லவில்லை என்று விளக்கம் கொடுத்திருந்தோமையானால் அது சரியான முறையாக இருக்கும். ஆனால் இந்த ஃபாத்வா கொடுத்தாங்கன்னு சொல்றீங்கல்ல, அதெல்லாம் யாருன்னு கேட்டா இந்த மாதிரியான வன்முறையில உள்ள கும்பல் தான் கொடுக்குது. கொல்லணும் ஃபத்வா யார் கொடுப்பா? அதையே ஃபத்வா கொடுத்தவர்கள் அவர்களா இருக்கும் பொழுது தங்களுக்கு தான் இப்படி கொடுப்பாங்க அவங்க. நாங்க சல்மான் ருஷ்டியை கொல்லணும் நாங்க ஃபத்வா கொடுக்கல, இஸ்லாத்தினுடைய எந்த ஒரு அமைப்பும் கொடுக்கல. தஸ்லீமாவுடைய கருத்து தவறுன்னு சொல்லுவோமே தவிர அவரை கொல்லணும் என்று நாங்க ஃபத்வா கொடுக்கல. இந்த ரெண்டுக்கும் ஃபத்வா கொடுத்தவர்கள் யார் என்று கேட்டால் ஆயுதம் தூக்கலாங்கிற கொள்கை உள்ளவங்க. ஃபத்வா கொடுத்தவங்க அவங்களா இருக்கும் பொழுது தங்களுக்கு தான் எப்படி கொடுப்பாங்க? ஒட்டுமொத்த மக்கள் கொடுத்ததாக ஒரு கருத்து நினைக்கிறாங்க, இப்படி கொடுக்கப்படல. மதத்தை பின்பற்ற அமைதியாக இருக்கக்கூடிய கோடானு கோடி மக்கள் அவங்க சொல்ற கருத்துக்களை இந்த தீவிரவாதம் பேசுறவங்களுடைய கருத்துக்கள் சில இடத்துல வென்றிடுது, அது முன்னுக்கு தெரிகிறது மாதிரி போகிறது. இது வந்து உங்க மதத்துக்கு ஒரு பெரிய நெருக்கடியை உலக அளவுல ஏற்படுத்துதுன்றத உங்க சமூகம் உணர்ந்திருக்குன்னு சொல்றீங்களா? கண்டிப்பா உணர்ந்திருக்கு. அதாவது வென்று விட்டது என்ற அர்த்தம் ரெண்டு அர்த்தம் இருக்கிறது. எங்க மக்களை வென்றெடுக்கிறது ஒண்ணு, இந்த தீவிரவாத குழுக்களுடைய கருத்து வந்து எங்க மக்களை வென்றெடுக்கவே இல்லை. எந்த ஊர்ல எந்த நாட்டில் இருந்தாலும் சரி இவர்களுக்கு சும்மா விரல் விட்டு எண்ணக்கூடிய ஒரு சிலர் தான் இருக்கிறாங்களே தவிர ஒட்டுமொத்த ஊரே ஜமாத்தே ஒரு மாவட்டமே ஒரு மாநிலமே திரண்டு இவர்களுக்கு ஆதரவாகவோ பெரும்பான்மை ஆதரவாகவோ எல்லாம் வந்தாதான் அவங்க கை ஓங்கிருச்சுன்னு சொல்லணும். அவங்களுக்கு எதிரான கருத்து தான் ஓங்கி இருக்கிறது, அவங்களுக்கு எதிரான நிலையில் உள்ளவங்க அதிகமா இருக்கிறார்கள். அப்ப இந்த அவங்களுக்கு எதிரான கருத்து சொல்பவர்களை இவங்க கருத்தால் ஜெயித்து விட்டார்கள் உருவாகல. அதே நேரத்தில் முஸ்லிம் அல்லாத மக்கள் மத்தியில இஸ்லாத்தை பற்றி தவறான எண்ணத்தை உண்டாக்குற வேலையை அவங்க செய்யறாங்க, நல்ல எண்ணத்தை உண்டாக்குற வேலையை மற்றவங்க எல்லாம் செய்யறாங்க. இதுல வேண்டாம் அவங்க ஜெயிச்சுட்டாங்கன்னு சொல்லலாம். முஸ்லிம்கள் மத்தியில் அவர்கள் ஜெயிக்க முடியவில்லை,
முஸ்லீம் அல்லாதவர்கள் மத்தியில நாங்க என்னதான் நல்ல நல்ல விஷயம்னு கொண்டு போய் சேர்த்தாலும் ஒரு பெஷாவர் போதும் அப்படி கீழே அமுக்கிறதுக்கு. ஒரு இந்த 12 பேர் சுட்டு கொண்டிருக்காங்க பாருங்க, இது 10 வருஷ பிரச்சாரத்தை ஒண்ணுமில்லாம ஆக்கிறது. 5 லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொன்னா அதுக்காக வேண்டி ஒருத்தன் மாறி போனால் அதுக்கு பேர் மத மாற்றமா? மதம் மாறின முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் மார்க்கத்தை பிடித்து மட்டுமே சேர்ந்தாங்க, அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி ஆசை வார்த்தை சொன்னது கட்டாயப்படுத்தினது இல்லைன்னு சொல்ல முடியுமா? கட்டாய மத மாற்றம் என்று சொல்லி இவங்க சாதாரண மத மாற்றத்தை கட்டாய மத மாற்றம் சொல்வார்கள். ஆக்ரால ஒரு செயல் நடந்தது. முஸ்லிம்களாக மதம் மாறியவர்களை மீண்டும் தாய் மதத்துக்கு நாங்க திருப்புறோம், மறு மத மாற்றம் கார் வாப்சி அப்படின்னு சொல்லி RSS துணை அமைப்பு ஒன்றினுடைய ஏற்பாட்டில் நடந்ததாக பத்திரிகைகள்ல செய்தி வந்தது. இந்தியா முழுக்க எதிர்க்கட்சிகள் கண்டனம் தெரிவித்தன. ஒரு முஸ்லிமாக இருக்கக்கூடிய ஒருவர் அந்த மதத்திலிருந்து வெளியேறி இன்னொரு மதத்துக்கு செல்றது அவருடைய உரிமை தானே? கண்டிப்பா உரிமை தான். ஆனா அதுல அப்படி பார்க்க கூடாது. அது முழு விவரங்களை எடுக்கணும். இது எப்படி போடப்படுகிறது சொன்னால், முஸ்லீம்கள் மதம் மாறி வந்தால் 5 லட்சம் ரூபாய் தருவோம் போஸ்டர்கள். கிறிஸ்தவர்கள் இந்துவா மாறினால் 2 லட்சம் ரூபாய் தருவோம். அப்ப கிறிஸ்தவர்களுக்கு 2 லட்சம், முஸ்லீமுக்கு 5 லட்சம் என்று ஒரு விளம்பரம் செய்து பணத்தை ஆசையை காட்டி அந்த நிகழ்ச்சி நடத்துவதாக அறிவிப்பு செய்யப்பட்டது ஒண்ணு. இரண்டாவதாக அந்த மதமாற்றம் என்று அழைத்து செல்லப்பட்டாங்க இல்லையா, அதுல உள்ள எல்லாருக்கும் சொல்லப்பட்டது என்னன்னு கேட்டா, ஒரு ஃபங்க்ஷன் நடத்த போறோம், ஒரு விழா நடத்த போறோம்னு சொல்லி அப்படி அழைத்து வரப்பட்டார்கள். எங்களுக்கு ஒண்ணுமே தெரியாது என்று அந்த மக்கள்ல வெளியே வந்து பேட்டி கொடுக்கறாங்க. மதமாற்றம்ங்கிற சடங்கு எங்களுக்கு தெரியாது, ஏதோ ஒரு நிகழ்ச்சி நடத்த போறோம்னு கூப்பிட்டாங்க, ரேஷன் கார்டு வாங்கி தருவோம், சில உதவிகள் செய்வோம்னு அழைத்தார்கள், மதம் மாறி இந்துவா சேருங்க என்று எங்களை அழைக்கல, நாங்க போனோம் அந்த சடங்கு செஞ்சாங்க, அந்த இடத்துல எதிர்க்க முடியாமல் உட்கார்ந்திருந்தோம் என்று சொல்லி மீடியாக்கள்ல வந்து வீடியோவுல ஆங்கில தொலைக்காட்சிகள் இது நேரடியாக என்ன செஞ்சாங்க, ஒளிபரப்புனாங்க. அப்ப இதுல என்ன பிரச்சனை வருதுன்னு கேட்டா, மதமாற்றம்ங்கிற ஒருத்தர் விரும்பின மதத்தை மாறலாம் என்பதை மறுக்கவும் முடியாது. அதான் கருத்து சுதந்திரம் அரசியல் சாசனத்தில் இருக்கிறது. எந்த மதத்தில் உள்ளவரும் எந்த மதத்துக்கும் போகலாம், மாறலாம், மதமே வேணான்னு கூட சொல்லலாம். அவருடைய தனிப்பட்ட உரிமை, ஒவ்வொருவருக்கும் இந்த உரிமை வந்து வழங்கப்பட்டிருக்கிறது. அந்த அடிப்படையில் ஒரு முஸ்லிமே வந்து இந்து மதம் தான் சரின்னு விளங்கி சிந்தித்து போனான்னு கண்டுக்கிற கூடாது. அவனுக்கு அது சரின்னு பட்டா போயிட்டு போறான். இப்ப நாங்க இந்தியாவில் இருக்கிற 20 கோடி முஸ்லீம்களுமே வந்தவங்க தானே தவிர அரபு நாட்டு இறக்குமதி இல்லை. நாங்களே மதம் மாதிரி தான் வந்திருக்கிறோம். ஒரு பல நூற்றாண்டுக்கு முன்னாடி போனீங்கன்னா எங்களுடைய முப்பாட்டன்மார்கள்லாம் இந்துக்களா தான் இருந்திருப்பாங்க. அப்ப மாறி இது கருத்து சரின்னு நினைத்து நாங்கள் மாறினால் அது குற்றம் கிடையாது. அது மாதிரி முஸ்லீம்ல உள்ள ஒருத்தருக்கு இந்து மதம் பிடித்து அல்லது கிறிஸ்துவ மதம் பிடித்து போய் அல்லது புத்த மதம் பிடித்து போய் வெளியே போனார்னா அதுவும் குற்றம் கிடையாது. அதை 2 சாரால் சகித்துக் கொள்ளணும். அந்த மாதிரி நடக்குமே ஆனால் நாங்கள் எதிர்க்க மாட்டோம். இந்தியாவுடைய அரசியல் சட்டம் எதிர்க்கல. இது அப்படிப்பட்ட விஷயம் கிடையாது. இது 5 லட்சம் ரூபாய் தருவோம் என்று சொன்னால் அதுக்கு ஆசைப்படுறோம். பிடிப்பில்லாத மதத்து உள்ள எல்லாத்திலையும் இருப்பான். முஸ்லீம்களையும் பிடிப்பில்லாம இருப்பான், இந்துக்களையும் பிடிப்பில்லாதவன் இருப்பான், கிறிஸ்துவங்களையும் பிடிப்பில்லாதவன் இருப்பான், காசை கொண்டு தீர்மானிக்கிறவன் இருப்பான். அப்ப 5 லட்சம் ரூபாய் தர்றேன்னு சொன்னா அதுக்காக வேண்டி ஒருத்தன் மாறி போனால் அதுக்கு பேர் மத மாற்றமா? நீங்க 20 கோடி பேர் இந்தியால முஸ்லிம்கள் இருக்காங்க, அடுத்ததாக கிறிஸ்தவர்கள் இருக்காங்க. மதம் மாறின முஸ்லிம்களும் கிறிஸ்தவர்களும் மார்க்கத்தை பிடித்து மட்டுமே சேர்ந்தாங்க, அவங்களுக்கு அதுக்கு பின்னாடி ஆசை வார்த்தை சொன்னது கட்டாயப்படுத்தினது இல்லைன்னு சொல்ல முடியுமா? கண்டிப்பா சொல்ல முடியும். ஏன்னு கேட்டா, இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்தவரை எங்களுக்கு சொல்ல முடியும். ஏன்னா இஸ்லாம் மார்க்கத்தை பொறுத்த வரைக்கும் நாங்கள் ஒரு மிஷனரி மாதிரி ஒர்க் பண்ணி உனக்கு கல்வி தர்றோம், உனக்கு வேலை வாய்ப்பு தர்றோம், இலவச மருத்துவம் செய்யறோம்னு சொல்வதற்கான எந்த ஒரு கட்டமைப்பும் இந்த சுதந்திர இந்தியாவில் கிடையாது. முஸ்லிம்கள் ஆட்சி காலத்தில் செஞ்சாங்கன்றாவது ஒரு அர்த்தம் எடுத்துக்கலாம், கவர்மெண்ட் இருந்துச்சு எடுத்துக்கலாம். இப்ப அந்த மாதிரியான வெளிநாட்டு நிறுவனங்கள்ல பணம் பெற்று அதை வைத்து சில சமூக சேவைகளை காட்டி சேர்க்கக்கூடிய ஒரு நிலைமை முஸ்லிம் சமுதாயத்தில் கிடையாது. இப்ப யாரு இஸ்லாத்தை நோக்கி வருவதாக இருந்தாலும் இஸ்லாத்தின் முழுசா இல்லை, ஏதோ ஒரு அம்சம் விரும்பி, ஒரு சமத்துவம், ஒரு சகோதரத்துவம், ஏதோ ஒன்று, அந்த மாதிரியான ஒன்றை விரும்பிதான் அவங்க இஸ்லாத்துக்கு வந்தாங்களே தவிர அவங்கள வந்து பணத்தாசை காட்டுவதற்கு எந்த மிஷனரி எங்களுக்கு இருக்கிறது? முஸ்லிம்கள் அப்படி யார் செஞ்சாங்க? ஒரு ஆதாரம் என்ன? இந்த நிறுவனம், இந்த அமைப்பு, இந்த ஜமாத்து இந்த மாதிரி ஆசை வார்த்தை காட்டு சொல்லவே முடியாது. அப்ப யாரு வந்தாலுமே அவங்களாதான் இஸ்லாத்துக்கு வர்றாங்களே தவிர எந்த விதமான ஒரு இதுவுமே கிடையாது. கட்டாய மத மாற்றத்தை எந்த மதமும் அனுமதிக்கலன்றீங்க, ஆசை வார்த்தைக்காக கூறி எந்த மதத்திலிருந்து இன்னொருத்தரை சேர்க்க கூடாதுன்னு சொல்றீங்க. அப்படின்னா
மதமாற்ற தடை சட்டத்தை கொண்டு வரலாம் அப்படின்னு பிஜேபி அரசு சொல்லும் போது அதையே எதிர்க்கிறீங்க? அதாவது மதமாற்ற தடை சட்டம்ங்கிறத அது அரசியல் சாசனத்துக்கு எதிரானது. கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வரலாம். மதமாற்ற தடை சட்டம்னா ஒருவன் சுதந்திரமாக மதத்தை மாற்றிக் கொள்வதையும் சேர்த்து தடுத்துனது. மதம் மாறுவதே கூடாதுன்னு சொல்லிட்டீங்கன்னா, விரும்பி ஒருத்தர் மாற விரும்புறாரு, முடியாது குற்றவாளி நினைப்பேன்னு சொன்னா அப்ப அரசியல் சாசனம் வழங்கின உரிமை அது பறிக்கிறது. அதனால அது கூடாதுங்கிறோம். கட்டாய மதமாற்ற தடை சட்டம் கொண்டு வந்தால் அதை யாரும் கண்டிக்கவே முடியாது. ஆனால் அது ஒரு அச்சம் வரும் எங்களுக்கு. கட்டாய மதமாற்றம் என்று சொல்லி இவங்க சாதாரண மதமாற்றத்தை கட்டாய மதமாற்றம் சொல்வார்கள். இல்ல, இப்ப தமிழ்நாட்டுல ஜெயலலிதா அவர்கள் ஆட்சியில் இருக்கும்போது கொண்டு வந்தது கூட கட்டாய மதமாற்ற தடை சட்டம் தான். ஆனா அதை உங்களை போன்ற அமைப்புகள் எதுக்கு தானே செஞ்சீங்க? ஆமா, அதுல என்னன்னா கட்டாய மதமாற்றம் என்று சொல்லிட்டு அதுல கட்டாயத்துக்கு கொடுத்த டெபினேஷன் இருக்கு பாருங்க, அதெல்லாம் கட்டாயமாகவே இல்லை. ஒரு மதத்தினுடைய சிறப்பை ஒருவருக்கு புரிய வைப்பது கட்டாய மதமாற்றம் எழுதியிருக்கிறாங்க. இப்ப இஸ்லாம் மார்க்கம் நல்ல மார்க்கம் நான் ஒருத்தர் சொல்றேன்னு வைங்களேன், நான் கட்டாயப்படுத்தினாங்க, இது இப்படி கட்டாயமாகும். கட்டாய மதமாற்றம் வார்த்தை இருக்கிறது. உட்கூறுகள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னா ஒருவருக்கு மதத்தினுடைய சிறப்பை புகழ்ந்து பேசுவதோ இன்னொரு மதத்தினுடைய குறைகளை எடுத்து சொல்வதோ அதெல்லாம் கட்டாயத்தில் சேரும்னு போட்டிருக்கிறாங்க. அப்ப நாங்க இஸ்லாத்துல ஒரு கடவுள் கொள்கை இருக்கு, நான் உரை நிகழ்த்துறேன்னு வைங்க, அதுக்கு 2 பேர் வந்தாங்கன்னு வைங்க, இது கட்டாயத்தில் வந்துரும். அப்ப கட்டாயம் இல்லாதையும் கட்டாயம் காட்டுற மாதிரி சட்டங்களை கொண்டு வந்ததுனாலதான் அனைவரும் சேர்ந்து எழுத்தோம். கட்டாயத்தையோ ஆசை வார்த்தை காட்டுறதுன்னா பணமா மட்டும்தான் இருக்கணும். ஆசை வார்த்தைன்னா ஒரு மறுமையில் வெற்றி கிடைக்கும், சொர்க்கம் கிடைக்கும், அதெல்லாம் ஆசை வார்த்தையில் வரக்கூடாது. ரூபா தருவேன், வேலை தருவேன், அது ஆசை வார்த்தை. உலக ஆசையை காட்டி செய்வதற்கு தான் அது சொல்லணும். இவங்க மறுமை ஆசையை காட்டுவோம்ல, உங்களுக்கு சொர்க்கம் கிடைக்கும்னு சொன்னா இவர்கள் ஆசை வார்த்தை காட்டி மதமாற்றம் பண்ணிட்டார்கள் சட்ட கேஸ் போடுறாங்க. இதுக்கெல்லாம் நம்மளை பாதிக்கிற காரணத்தினால நாங்க எதிர்த்தோம். அது ஒழுங்கான சட்டமா தான் எதிர்க்க மாட்டோம். ஒரு குழந்தை பிறக்கும் போதே எப்படி முஸ்லீமா பிறக்க முடியும்? கலாச்சார அடிப்படையில் நீங்கள் இன்னும் எந்த மதத்துக்கு நீங்கள் மாறிக்கொண்டாலும் நீங்க எல்லாரும் இந்து தான் சொல்லிட்டு போய் நாங்க முஸ்லீமா இருந்துட்டு போறோம். எங்களை மாதிரி RSS இயக்கம் சொன்னால் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம் தான். அது மத மாற்ற தடை சட்டம் அப்படின்ற ஒண்ணுக்கு முன்னாடி மறு மத மாற்றம்ன்றது விவாதம் ஆகிறது. மறு மத மாற்றம் வரும்போது RSS தலைவர் மோகன் பகவத் சொல்றார், இந்தியாவில் பிறந்த எல்லோருமே இந்துக்கள் தான் கலாச்சார ரீதியாக, இந்தியா ஒரு ஹிந்து ராஷ்டிரம் அப்படின்ற கருத்தை அவர் ஒரு முனையில நின்று அவர் சொல்றார். இன்னொரு முனையில ஹைதராபாத் எம்பியா இருக்கக்கூடிய ஒவைசி அவர் சொல்லக்கூடிய கருத்து, இந்தியாவில் பிறக்கிற எல்லா குழந்தைகளுமே முஸ்லீமாக பிறக்கின்றன, அவங்க பிறகு வேறு மதத்துக்கு போறாங்க, அவங்கள தாய் மதம் திரும்புறதுன்றது இஸ்லாத்துக்கு வர்றதுதான் தாய் மதம் திரும்புவது அப்படின்னு சொல்றத எப்படி புரிஞ்சுக்கிறது? அதாவது இப்ப ஓய்சி சொல்லக்கூடியது ஓய்சி கருத்து இல்ல, அது எங்க நபிகளே சொன்னதுதான். என்ன சொன்னாங்கன்னா, ஒவ்வொரு குழந்தையும் பிறக்கும் பொழுது அவர்கள் இஸ்லாம் சொல்லக்கூடிய அந்த பேசிக்கில் தான் பிறக்கிறார்கள். அதாவது கல்லை கடவுளாக்க கூடாது, மண்ணை கடவுளாக்க கூடாது, நமக்கு மேல ஒரு சூப்பர் பவர் இருக்கிறாங்கிற ஒரு சிந்தனை குழந்தை உள்ளத்திலே இருக்கத்தான் செய்கிறது. அவங்க வளர்ப்பு முறையில் தான் மாறிக்கொள்கிறார்கள். இஸ்லாம்னா இந்த மதத்தில் சேருவதுன்ற அர்த்தத்தில் சொல்லல. இஸ்லாம் சொல்லக்கூடிய கான்செப்ட் என்னன்னு கேட்டா, ஒரு இறைவன் தான் இருக்கிறான், மூட நம்பிக்கை இல்ல, அது இந்த மாதிரியான கான்செப்ட் இருக்குல்ல. அதை ஒரு குழந்தைய நீங்க சுதந்திரமா வளர விட்டீங்கன்னா அப்படிதான் வளரும். நம்ம தான் பேய் பிசாசு பில்லி சூனிய மாய மந்திரம் இப்படி சொல்லி ஏமாத்தி ஒரு குழந்தைய இயல்பா சுதந்திரமா வளர விட்டீங்கன்னா எந்த கோயிலுக்கும் மசூதிக்கும் சர்ச்சுக்கும் போகாம அது இயல்பாவே வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? மதமே இல்லாம வளர்றதுக்கு வாய்ப்பு இல்லையா? இல்ல, வளர்ந்தாலும் இந்த உலகத்தை எல்லாம் பார்க்கக்கூடியது நமக்கு மேல ஒரு சூப்பர் பவர் இருக்குன்னு நினைப்பு கண்டிப்பா அதுக்கு வரும். அதான் இஸ்லாம் சொல்லக்கூடியது. இஸ்லாம்ங்கிற அந்த மதத்தில் அது வரவில்லை என்று சொன்னாலும் அது சுதந்திரமா விட்டி என்று சொன்னா இந்த கோயில் மசூதிகள் அது வர வேணாம். ஆனால் மனசுல என்ன இருக்கும்னு கேட்டா, இந்த அண்ட சராசரங்கள் தானா உருவாயிருக்காது, இதை ஒரு சூப்பர் பவர் ஒருத்தன் படைச்சிருப்பான், நமக்கு மேல ஒருத்தன் இருக்கிறாங்கிற ஒரு கருத்துக்கு இது வந்துடும். அதை மாத்தினது யாருன்னு கேட்டா பெற்றோர்கள் மாத்திட்டாங்க, நபிகள் நாயகம் சொன்னாங்க. அந்த அர்த்தத்துல தான் ஒரு ஓய் சொல்லியிருக்க முடியும். வேற அர்த்தத்தில் சொன்னா நம்ம பொறுப்பு கிடையாது. நபிகள் நாயகமே சொன்னது அப்படி. இவங்க என்ன செய்யறாங்கன்னு கேட்டா மதமாக சொல்றாங்க. RSS உடைய தலைவர் என்ன சொல்றாருன்னு கேட்டா, இந்தியாவில் பிறக்கிற இந்தியாவில் உள்ள எல்லாருமே இந்துக்கள் தான், இந்துங்கிறது ஒரு கலாச்சாரத்தை குறிக்கும் அப்படிங்கிற ஒரு கருத்துல வச்சு சொல்றாங்க. அப்படி சொல்வார்களே, ஆனால் அப்ப நாங்கள் இந்து தானே, நாங்கள்லாம் இந்துன்னு சொன்னா எங்களையே மாத்தன போறோம், முஸ்லீம் இந்து தான் சொல்லிட்டு போயிட வேண்டியானே. கலாச்சார அடிப்படையில் நீங்கள் எந்த மதத்துக்கு நீங்கள் மாறிக்கொண்டாலும் நீங்க எல்லாரும் இந்து தான் சொல்லிட்டு போய் நாங்க முஸ்லீமா இருந்துட்டு போறோம்.